நன்றி. இப்ப அதற்கான இப்ப நீங்க அமெரிக்கா போயிருக்கும்போது அதற்கு உண்டான பல்வேறு விஷயங்கள் இதே மாதிரி ஒரு சிலர் மட்டுமே அந்த ஆய்வு கட்டுரைகள்லாம் சப்மிட் பண்ணுவாங்க, கல்லூரியில் படிப்பது மட்டும்தான். இதை வந்து இப்ப இந்த இதுல வந்து இந்த மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்குமான ஒரு முன்னெடுப்பு பண்ணலாம்ல, ஏன்னா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும்ல. நம்முடைய அரசாங்கம் ஒரு இன்க்ளூசிவ் கவர்மெண்ட், அனைவருக்குமான அரசு. அரசு அனைவருக்குமானது என்பதே ஒரு ஜனநாயக பூர்வமானது. இன்னைக்கு தமிழனுக்கு என்று ஒரு நாடிலே, ஆனால் தமிழன் இல்லாத நாடுகளே 196 நாடுகளில் தமிழர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை தமிழ் சங்கங்கள் கட்டி எழுப்பி இருக்கிறாங்க. தமிழர்கள், தமிழ் சங்கங்கள் அந்த பங்களிப்பு மூலமாக தமிழ் பணிகளை ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஆண்டுதோறும் தமிழ்ச்சங்கம் செய்யக்கூடிய பணிகளை ஏற்கனவே மாணவனாக, வாசகனாக, பேச்சாளனாக, தலைமை விருந்தினராக, தன்னம்பிக்கை வகுப்பெடுப்பவனாக, தமிழ் வகுப்பெடுப்பவனாக நான் பங்கெடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை தான் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக நான் பங்கெடுத்திருக்கிறேன். அப்ப இதுல ஆய்வு பணி, ஆராய்ச்சி பணி, ஆரம்ப பணி, ஆலோசனை பணி என்று பல கட்டங்கள் இருக்கு. இதுல இந்த ஆரம்ப பணிக்கான பல்வேறு விஷயங்களை நான் பேசிவிட்டேன். உலக தமிழர்கள் உற்று நோக்கக்கூடிய ஒரு உலக தமிழ் மாநாடு நடத்தப் போவது உறுதி. ஆனால் அதை எப்படி செய்ய போகிறோம்? எல்லோருக்குமான அரசாக இருக்கக்கூடிய, அனைவருக்குமான அரசாங்கம் இருக்கக்கூடிய இதுல 196 நாடுகளையும் எப்படி நம்ம அரவணைக்க போறோம், அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி கொண்டு வர போறோங்கிறது வந்து நான் வந்து திட்டமிடணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அமெரிக்காவில் நான் ஒரு மனிதரை சந்தித்தேன். அவர் பேர் தாமஸ் அட்டோசி. சியாட்டலில் பிறந்தவர், ஜப்பானிய மொழி பேசக்கூடியவர், ஆங்கில மொழி பேசக்கூடியவர். திருக்குறளை அப்படி ஒரு தமிழில் அழகாக பேசுகிறார். தமிழ் மீது காதல் கொண்டவர். அங்க நான் இன்னொரு ஒரு அமெரிக்கன் லேடி ஒருத்தவங்களை சந்தித்தேன். பறை இசை கருவி மீது மிகப்பெரிய காதல் கொண்டு தன் வாழ்நாளை பறை இசைக்காக அவங்க வந்து ஒதுக்கிட்டாங்க. தமிழ்ல பேசுறாங்க. தாமஸ் அட்டோஷியும் மேரியையும் தமிழில் பேச வைத்திருப்பது என்பது இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த உலக தமிழர்களினுடைய, குறிப்பாக நாம் தமிழ் இருக்கையெல்லாம் ஹூஸ்டன்ல வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அங்கெல்லாம் நான் நேரில் போய் ஆய்வு செய்துட்டு வந்தேன். நாசா வரைக்கும் நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன். இவர்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக்கி நன்றாக்கி ஒரே குடையில் கீழ் கொண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யானையை பவனி கொண்டு வரக்கூடிய ஒரு பணி. அந்த யானையை, அந்த போர் யானையை வெற்றிகரமாக அனைவரும் ஒன்றாக கூடி ஊர்கூடி தேர் எடுப்பது என்பது உறுதி. சார், தேர்வுகள்ல தமிழ் பாடங்கள்ல பாத்தீங்கன்னா தேர்ச்சி விகிதம் குறைஞ்சிட்டே வருது கடந்த ஆண்டுகள்ல. அது இப்போ நீங்க புதியதாக ஆட்சி பொறுப்பிட்டு தமிழ் பாடத்தில் நீங்க இருக்கீங்க, எந்த மாதிரி திட்டங்களை கொண்டு போக அடுத்த தேர்ச்சி விகிதம் பெறுவதற்கு எந்த மாதிரியான ஒரு 3 வழியில நம்ம கல்வியை பிரிச்சுக்கலாம். ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வி. அதாவது இந்த ஆரம்ப கல்வி அல்லது தொடக்க கல்வியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மொழியை நாம் அறிமுகப்படுத்துறோம். தமிழ், ஆங்கிலம், அம்மா, ஆப்பிள் என்று ஒரு மொழியை அறிமுகப்படுத்துறோம். அந்த இடத்துல நம்ம வந்து இந்த அறிவியல் தமிழை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு குறைவு. இடைநிலை கல்வி போகிற பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணுது? பரீட்சை எதிர்கொள்வது எப்படி, பாடத்திட்டம்னா என்ன, அங்கிருந்து உயர்நிலை கல்விக்கு போகிற பொழுது தான் என்னவாக போகிறோம், பொறியாளனா, மருத்துவனா, ஆசிரியனா என்பதை கற்றுக்கொள்ளும். இதுல ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய அந்த மொழிக்கான முக்கியத்துவம் அடுத்தடுத்த வகுப்புகளில் குறைக்கப்பட்டு, பிடி பீரியடுகள், உடற்கல்வி சார்ந்த அந்த வகுப்புகள் குறைக்கப்படுவது, மொழிக்கான வகுப்புகள் குறைக்கப்படுவது, அதையெல்லாம் விட்டுட்டு எது எடுத்தா, எந்த மதிப்பெண் அதிகம் எடுத்தா பொறியியல் கல்வியில் சேர்ந்துடலான்ற ஒரு ஒருதலை பட்சமான ஒரு அணுகுமுறை இருந்ததனுடைய பின்விளைவு தான் இப்ப நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது சரி செய்யப்படும். சிறப்பு தமிழ் வகுப்புகள், தன்னம்பிக்கை வகுப்புகள், ஆளுமை வகுப்புகள்லாம் நடத்தப்பட்டு தாய்மொழி, தமிழ் மொழி என்பதை விட ஒவ்வொரு குழந்தைக்கு தாய்மொழியில தான் அதோடைய சிந்தனை பிறக்கும். எடிசனோ, ஆல்பர்ட் நியூட்டனோ, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோ எல்லோரும் அவர்களுடைய தாய்மொழியில் சிந்தித்ததால் தான் மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எடுத்தாங்க. அப்ப இந்த தாய்மொழியில் இந்த குழந்தைகள் இன்னும் சிறந்த மதிப்பெண்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். ரொம்ப டஃபா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீச்சர்ஸ் நிறைய இன்னைக்கு கூட ஈவினிங் ஒரு 5 மணிக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கேட்டு வச்சிருக்காங்க. நிறைய அமைப்புகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க மார்க்கெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும், குறைக்கணும், பாஸ் மார்க்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் அரசனுடைய நிலைப்பாடு என்ன முடிவு எடுக்கணும்? நான் அது இப்பதான் வந்திருக்கிறேன். நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட என்னதான் கேள்விகள் கேட்டாங்க, அது உண்மையிலே கடினமான கேள்விகளா, இதற்கு முன்னாடி இருந்த வினாத்தாள்கள் எப்படி இருந்தது என்பதை நான் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு கண்டிப்பா அவர்களையும் நேரில் சந்தித்து நான் பதில் சொல்றேன். வேற ஏதாங்க இது மின்சார பிரச்சனை என்பதை தாண்டி எந்த சூழலையும் ஒரு பள்ளிக்கூடம் என்பது விடுமுறை விடக்கூடாது. இப்ப டெல்லியில பாத்தீங்கன்னா உலகத்திலேயே தீபாவளிக்கு விடுமுறை விடுவாங்க, பொங்கலுக்கு விடுமுறை விடுவாங்க. ஆனா ஒரு மாசு ஏர் பொல்யூஷனுக்காக டெல்லியில வந்து ஒரு வார காலம் லீவ் விட்ட ஒரு வரலாறுலாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் எங்க பாதிக்கும்னா கடைசியில வந்து அந்த வகுப்புகள் நாங்க வந்து இத்தனை வகுப்புகள் இத்தனை காலத்துக்குள்ள எடுக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு.
எனவே இதை போன்ற எந்த தனியார் பள்ளியோ அவர்கள் வந்து இது மின்தடை உண்மையிலேயே மின்தடை காரணமா விடுமுறை விட்டாங்களா இல்ல வேற எதுவும் காரணமாங்கிறத வந்து நம்ம ஆய்வு செய்யணும். எந்த காரணத்திற்காகவும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல அது வந்து ஒரு பாட வேலை என்று சொல்லிவிட்டால் அது வந்து தடை செய்யப்படக்கூடாது. அதை வந்து அது சரி செய்ய வேண்டியது ஒரு ஜென்டர் வச்சு கூட அவங்க பண்ணியிருக்கலாம். அது எந்த காரணத்துக்கும் தடை செய்யப்படக்கூடாது. எப்படி பிடி பீரியட் கட் பண்ணக்கூடாது நான் உறுதியா இருக்கிறனோ அதே மாதிரி தேவையின்றி வேற எந்த காரணங்களுக்காகவும் இது போன்ற பாட வேலைகளை அவங்க குறையக்கூடாது என்பதை நான் கேட்டுக்கிறேன்.